காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும் பொழுது அப்பா ஒரு அழகான, பார்த்தோன்னே இந்த பையனுக்கு என்னப்பா இவ்வளோ அழகு, நேற்று அங்கே என்ன பார்த்தோமோ அது அப்படியே தத்ரூபமாக ரொம்ப அழகாக வரைஞ்சி. அங்கே பார்க்கும் பொழுது ஒரு சின்ன சாதாரண இவ்வளோ அளவு இருக்கக்கூடிய ஒரு சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. எல்லோருக்கும் வணியத்தின் அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான கதையோட வணியத்தை உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன். இவங்க 2 பேரும் ஒரு நாள் கடற்கரைக்கு போனாங்க, பீச்சுக்கு போனாங்க. உங்களுக்கு பிடிக்கும் தானே. அங்கே போய் பேசிகிட்டே இருக்கும் பொழுது அந்த சன் செட் ஆகிறத அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து அம்மாக்கிட்டேயும் எல்லாமே சொல்கிறான். அந்த பையனும் சொல்கிறான், அம்மா ரொம்ப அழகாக இருந்துச்சுப்பா, இன்றைக்கி அப்பா கூட நான் பீச்சுக்கு போனது, சன்செட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நம்ம அடிக்கடி நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் தூங்க போயிட்டான் அவன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும் பொழுது அப்பா ஒரு அழகான பெயிண்டிங் பண்ணியிருந்தார். நேற்று சாயங்காலம் பார்த்த அந்த சன்செட் இருந்தது இல்லையா, அதை வந்து அழகாக ஒரு கேன்வாஸ் பெயிண்டிங்கில் சூப்பராக ஓவியமாக வரைஞ்சி வச்சுருந்தார். பார்த்தோன்னே இந்த பையனுக்கு என்னப்பா இவ்வளோ அழகு, நேற்று அங்கே என்ன பார்த்தோமோ அது அப்படியே தத்ரூபமாக ரொம்ப அழகாக வரைஞ்சிட்டிங்களே, சூப்பராக இருக்குப்பா, எனக்கு இந்த மாதிரி வரைய வருமா, நீங்கள் மட்டும் இப்படி வரைகிறீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு நிறைய கேள்வி கேட்கான். அப்பாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சாதாரண பெயிண்டிங் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, இது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இதே காம்படிஷனுக்கெல்லாம் போகலாமே, நீங்கள் ஆர்ட் கேலரியிலலாம் கொண்டு வைக்கலாம்ப்பா. அப்போது அவங்க அப்பாவுக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை, இது நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, ஏதோ எனக்கு தோணுச்சு வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து ஒரு பெயிண்டிங்கோட காம்படிஷன் வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் சொல்கிறான், அப்பா உங்களோட பெயிண்டிங் கொண்டு போகலாம் ப்ளீஸ்ப்பா, கண்டிப்பாக வின் பண்ணும், சூப்பராக இருக்கும், யாருமே இந்த அளவுக்கு வரைய முடியாது சன்செட்டை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு என்ன மனசுக்குள்ளேன்னா, நமக்கு அவ்வளோ என்ன பெயிண்டிங் வருதா, நம்ம பெயிண்டிங் என்ன அவ்வளோ நல்லா இருக்கான்னு ஒரு ஹோப்பே இல்லை, ஒரு நம்பிக்கையே அவருக்கு இல்லை. இல்லைப்பா, இது ஒரு சாதாரண விஷயந்தான் சாமி, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீ இவ்வளோ எக்ஸைட் ஆகாதேன்னு பையனை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற பையன்கிட்ட. ஆனால் பையனுக்கு வந்து இது ஏற்றுக்கவே முடியல. ஏன் அப்பா இப்படி நினைக்கிறாருன்னு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் இந்த காம்படிஷனுக்கெல்லாம் போகல. யோசிச்சுட்டே இருக்கான். அடிக்கடி இந்த ஞாபகம் வருது, இந்த சிந்தனை வருது. ஏன் அப்பாவுக்கு வந்து அப்பா அவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணுறாங்க, ஆனால் அப்பா ஏன் நம்பலை, நம்ம ரொம்ப நல்லா பெயிண்ட் பண்ணுறோம் இப்படியெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஏன் நம்பாமல் தான் செய்கிற ஒரு திறமையான வேலை மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருக்காரே, இது எப்படி அப்பாவுக்கு நம்ம சொல்கிறது, அப்பா ரொம்ப நல்லா பண்ணுறாருன்னு நம்ம சொன்னால் நம்ம சின்ன பையன், நீ ஸ்கூல் போகிற பையன், நீ குழந்தை அப்படின்றாங்க. ஆனால் நம்ம உண்மையாக தானே சொல்கிறோம், புரிஞ்சுக்கிட்டு தானே சொல்கிறோம், ஏன் அப்பாவுக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம எப்படி இதை புரிய வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 15 நாள் கழித்து அவங்க ஊரில் ஒரு சர்க்கஸ் வந்துச்சு. அந்த சர்க்கஸ்க்காக இவங்க எல்லோரும் போகிறாங்க, அம்மா அப்பா பையன் எல்லோரும் போகிறாங்க. அங்கே போயிட்டு சர்க்கஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது அங்கே ஒட்டகம் இருக்குது, நிறையா விலங்குகள் எல்லாம் இருக்குது, கிளி இருக்குது, அப்புறம் யானை இருக்குது. யானையை பார்த்தோன்னே ஒரு குதூகலமாக மகிழ்ச்சி ஆயிடுது. எல்லாருக்குமே அப்படி தானே, உங்களுக்கும் தானே, எனக்கும் தான். யானைன்னா அவ்வளோ பிடிக்கும். யானையை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ பெரிய யானை, எப்படி இந்த யானையை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, இந்த யானையை எப்படி வந்து இவ்வளோ தண்டி அகலம் இருக்கிற கயிறில் போட்டு கட்டி வைப்பாங்களா சங்கிலியில், அப்படி இப்படின்னு இவன் கற்பனையாக நினச்சிட்ருக்குறான். அங்கே பார்க்கும் பொழுது ஒரு சின்ன சாதாரண இவ்வளோ அளவு இருக்கக்கூடிய ஒரு சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுருக்காங்க யானையை. அக்னி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். இவனுக்கு நம்பவே முடியல. இதெல்லாம் யானை அப்படின்னு நினைச்சா இழுத்து அத்துடலாம், அப்படி ஒரு சாதாரண கம்பி இதை போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்களே சங்கிலி, இது என்னது, இது எப்படி, இது என்ன, யானைக்கு எவ்வளோ பெரிய தடியான சங்கிலி போட்டால் தானே கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்வி மனசுக்குள்ள.
அப்பாட்ட கேட்குறான், என்னப்பா யானைக்கு எவ்வளோ பெருசு, எவ்வளோ வெயிட் இருக்கும்ப்பா, எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், அது இழுத்தா எப்படி இருக்கும், இப்படி நிறைய கேள்வி கேட்டுட்டு கடைசியாக இதை கேட்குறான், என்னப்பா சங்கிலி பாருங்கள், இத்தனோண்டு துக்ளியூண்டு இருக்குது, யானை சைஸுக்கும் சங்கிலி சைஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, எப்படிப்பா இப்படி, இது எப்படி அத்துட்டு போகாதா யானை அப்படின்னோடனே அப்பா சொல்கிறாங்க, சின்ன வயசுலேருந்தே யானை வந்து பழக்கப்பட்டுருது. இந்த மாதிரி சின்ன வயசில் அந்த யானையோட அந்த குட்டி சங்கிலியை அக்க முடியாத அளவுக்கு இருக்கும், அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது சின்ன வயசில். அப்போ இருந்தே இதை கட்டி அது இழுத்து அப்போ நிறைய முறை முயற்சி பண்ணியிருக்கோம். அப்போ அது வந்து முடியாது, அதுக்கு வந்து அதை அத்துட்டு அதை பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கு அது முடியாது. அப்போ அதனோட மனசில் அதனோட பிரெயினில் என்ன பேட்டர்ன் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த சங்கிலியை போட்டால் நம்மளால் பிரேக் பண்ண முடியாது, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அது பெருசாக உடல் அவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு, எடை அதிகமாகிடுச்சு, அவ்வளோ பிரம்மாண்டமாகிடுச்சு. ஆனாலுமே அதனோட மூளையில் எப்படி பதிஞ்சிருக்குன்னா, சங்கிலி போட்டால் அதை தாண்டி நம்ம போக முடியாதுன்னு பதிஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ அது சங்கிலியை அத்துட்டு போகிற ஸ்ட்ரென்த் இருந்தால் கூட அது அத்துட்டு போகிறதில்ல. ஏன்னா அது அத்துட்டு போக முடியாதுன்னு அது நினைக்குது, இது சின்ன வயசுலேருந்து பழகினது அப்படின்னு அப்பா விளக்கம் சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு திரும்பி வந்தாச்சு. இப்போது நைட்டு அப்பா கூட படுத்துட்டு அப்பா கதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கேட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறான், ஏன்பா நீங்களும் யானையும் ஒன்றா அப்படின்னு. ஏன் அப்படி கேட்குற? ஆமாம், யானை சின்ன வயசில் சங்கிலி போட்டதை வந்து இன்னும் அத்துட்டு போக முடியாமல் பிரெயினில் அப்படியே பதிஞ்சு போய் அப்படியே இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்க, பழசை நினச்சிக்கிட்டு அப்படியே இருக்குது, யானையோட பலம் அதுக்கு தெரியலன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதை மாதிரி தான் உங்களோட ஸ்கில், உங்களோட திறமை உங்களுக்கு தெரியாமல் தானே இருக்குது அப்படின்னு. அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன நீ ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான விஷயம்லாம் பேசுறியே அப்படின்னு ஆச்சரியமாக அப்பா கேட்குறாங்க. ஆமாப்பா, நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு. இப்போ எனக்கு வந்து ரொம்ப சரியாக இருக்குது. யானை வந்து சங்கிலியை எப்படி நினச்சிட்ருக்கு, தான் பலம் தெரியாமல் சங்கிலி தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க. உங்களோட திறமையை பற்றி உங்களுக்கே தெரியல, யானைக்கு தன் பலம் தெரியல, உங்களுக்கு உங்கள் திறமை தெரியல, நான் இப்போ சரியாக புரியும்னு நினைக்கிறேன்லப்பா நான் சொல்கிறது அப்படின்னோடனே அப்பா ரியலைஸ் பண்ணாங்க. ஆமாம், எனக்கு இப்போ புரியுது, நீ வந்து ஒரு 10-15 நாளாக சும்மா சொல்லும் போது நீ என்னமோ சின்ன குழந்தை என்னமோ சொல்கிறேன்னு நினச்சிட்டேன், ஆனால் இப்போ தான் எனக்கு ரொம்ப சரியாக புரியுது. அப்போ நான் என்னோடய திறமையை நான் மதிக்கணும் முதல்ல, அப்புறம் வெளி உலகத்துக்கு காட்டணும், அதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பார்க்கணும். நிச்சயமாக நீ சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அப்பா சொன்னாரா. அதோடு கதை முடிஞ்சு போச்சா. எப்போவுமே கதையில் எப்படி வருது, ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி, அப்பா சொல்கிற மாதிரி, தாத்தா சொல்கிற மாதிரி, பாட்டி சொல்கிற மாதிரி. இந்த கதையில் பார்த்தீங்களா, குழந்தைங்க வந்து அப்பா அம்மா கிட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் எப்படியெல்லாம் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள சரிப்படுத்தி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. ரொம்ப நல்ல கதை. ஏன்னா நீங்களும் அப்படி தானே நிறைய விஷயங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, தைரியப்படுத்துறீங்கன்னா நிறைய பார்த்துருக்கேன். என் குழந்தைங்களும் அப்படி தான், தைரியப்படுத்துறதுலாகட்டும், புது விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுலாகட்டும், உற்சாகமாக மகிழ்ச்சி எப்படி இருக்கிறதுங்கிறது ஆகட்டும், இது எல்லாமே குழந்தைங்கிட்ட இருந்தால் பெற்றோர்கள் கற்றுக்குறாங்க. நிச்சயமாக நீங்களும் அப்படி தானே இருப்பீங்க. சரி, இன்னும் நிறைய கதைகளோட வணியத்தை உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.